வாழ்க வளமுடன். ஆதி கணபதி ஜோதிடத்தின் மூலமாக PV ஜெயகார்த்தி தற்போது பேச இருக்கிறார். தற்போது தசாபுத்தி பலன்களின் மொத்த அமைப்புகளை பற்றி நாம் தெளிவாக தெரிந்து கொள்வோம். காலபுருஷ ராசி மேஷத்தில் தொடங்கி மீனம் என்ற 12 ராசிகள் அடிப்படையில்தான் இந்த உலகியல் சூழ்நிலை இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பது ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட உண்மை. மேற்கத்திய ஜோதிடம் மற்றும் இந்திய கலாச்சார ஜோதிடம் என்று 2-3 பிரிவுகள் ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்டுள்ளது. முற்காலத்தில் ஜோதிடத்தில் பாண்டித்தியம் பெற்ற மிகவும் முக்கியமானவர் வராகமிகிரர் போன்ற அறிஞர்கள் ஜோதிடத்தை வளர்த்து பலவிதமான சூழ்நிலையில் ஆராய்ச்சி மூலமாக தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜோதிடம் என்பது என்ன, கால சூழல், வானவியல், இந்த மாதிரி அடிப்படையில் ஜோதிடமும் வானவியலும் எந்த அளவுக்கு இணைந்து மக்களிடம் பலன்களை நடைமுறையில் கொடுக்கின்றன என்பது ஆராய்ச்சியின் மூலமாக தற்போது ஜோதிடம் பல கட்டங்களை கடந்து நடைமுறையில் உள்ளது. முற்காலத்தில் ஜோதிடத்தில் மிக முக்கியமாக நிமித்தகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தது. நிமித்தகம் என்றால் இயற்கையாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சியின் அடிப்படையில் பலன்களை சொல்வது. இயற்கையாக என்றால் நாம் ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கு கிளம்பி செல்லும் பொழுது நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான அமைப்புகளை சகுனமாக அதை எடுத்துக்கொண்டு அந்த சகுனத்தின் அடிப்படையில் பலன்களை சொல்லி வந்தார்கள். அதுக்கு நிமித்தகம் என்றால் அந்த நிமிடத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, இதற்கு நிமித்தகம் என்று பெயர். இந்த அடிப்படையில் ஜோதிடம் ஆதி காலத்தில் பார்க்கப்பட்டு அது வளர்ச்சி அடைந்து ஏற்றளவில் 9 கோள்கள் மூலமாக மனிதனுக்கு எந்த விதமான தாக்கத்தை நடைமுறை ஏற்படுத்துகின்றன என்ற அடிப்படையில் தான் ஆராய்ச்சியின் மூலமாக கண்டறிந்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். வராகமிகிரர் என்பவர் முற்காலத்தில் தான் எழுதிய பிருகத்வோரா என்ற திறந்த நூல்கள் அடிப்படையில் ஜோதிடத்தில் என்ன விதமான முக்கியமான நிகழ்ச்சி இருக்கின்ற அனைத்தும் தன்னுடைய நூலில் சொல்லியுள்ளார். அதுக்கு பிருகத்வோரா என்று பேர். வராகமிகிரர் இயற்றிய நூல் அது. ஜோதிடத்தில் ஒரு முழுமையாக பாண்டித்தியம் பெற வேண்டுமென்றால் அந்த நூலை கண்டிப்பாக படித்தாக வேண்டும் என்பது விதி. மேலும் ஜோதிடத்தில் ஒருவர் அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் மணிமேகலை பிரச்சனை வெளியிட்ட கிரகங்கள் பேசுகின்ற என்ற நூல் மிக மிக முக்கியம். 9 கோளும் தன்னுடைய வரலாறை எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தி சொல்லும் விதமாக அந்த கிரகங்கள் பேசுகின்ற என்ற அந்த நூல் உள்ளது. அதில் சூரியன் முதல் தொடங்கி கேது வரை தன்னுடைய வரலாறை சொல்லும் விதமாக அந்த நூலை படைத்துள்ளார். கிரகங்கள் பேசுகின்றன, மணிமேகலை பிரசுரம். அந்த நூலும் லிப்கோ என்ற பதிப்பகத்தார் வெளியிட்ட குடும்ப ஜோதிடம் என்ற நூல் மிக மிக முக்கியம். அடிப்படை ஜோதிட விஷயங்கள் அனைத்தும் அந்த நூலில் இடம்பெற்றுள்ளன. எனவே வாசகர்களாகிய நீங்கள் கண்டிப்பாக மணிமேகலை பிரசுரம் இயற்றிய கிரகங்கள் பேசுகின்றன, பிருகத்வோரா மற்றும் லிப்கோ குடும்ப ஜோதிடம் ஆகியவற்றை வாங்கி கண்டிப்பாக படித்தீர்களானால் ஜோதிடத்தின் ரீதியாக ஒரு மிக முக்கியமான அடிப்படை விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம். பலன்களின் தசாபுத்தி அமைப்புகள்னால் என்ன என்று சுருக்கமாக பார்ப்போம். காலபுருஷ ராசி மேஷத்திலிருந்து தொடங்கி மீன வரை உள்ள 12 ராசிகளில் 27 நட்சத்திரங்களை அடக்கி 108 பாதமாக பிரித்து வந்துள்ளார்கள் என்று ஏற்கனவே நான் நிகழ்ச்சியில் சொல்லியுள்ளேன். இதில் ஒரு ராசிக்கு 9 பாதம் என்ற விதமாக 12 ராசி இருக்குது. 12 × 9 பெருக்கினீர்கள் என்றால் 108 பாதங்கள் வரும். 108 பாதங்களும் மேசம் முதல் மீன வரை 12 ராசிகளில் அடைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் 9 கோள்கள் நடைமுறையில் இந்திய ஜோதிட ரீதியாக பின்பற்றி வருகிறார்கள். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், ஜூபிட்டர் என்ற வியாழன், வீனஸ் என்ற சுக்கிரன், சாட்டன் என்ற சனி, ராகு, கேது என்ற 9 கோள்கள். இந்த 9 கோள்களுக்கும் 3 நட்சத்திரங்கள் வீதமாக 92, 93, 27, 39, 27 அப்படிங்கிற 9 கோள். ஒரு கோளுக்கு 3 நட்சத்திரம் பெருக்கினீர்கள் என்றால் 27 நட்சத்திரம் வரும். கேதுவினுடைய நட்சத்திரம் அஸ்வினி, மகம், மூலம். கேதுவிலுடைய தொடங்கி புதனிடம் முடியக்கூடிய மாதிரி நட்சத்திரங்கள் வகுத்துள்ளார்கள். முதலில் கேதுவின் நட்சத்திரம் அஸ்வினி மேஷத்தில் தொடங்கும். அதிலிருந்து 2வதாக சுக்கிரன் நட்சத்திரம் பரணி வரும். 3வதாக கிருத்திகை வரும். 4வதாக ரோகிணி வரும். 5வதாக மிருகசீரிஷம் வரும். 6வதாக திருவாதிரை வரும். 7வதாக புனர்பூசம் வரும். 8வதாக பூசம் வரும். 9வதாக ஆயில்யம் வரும். இது ஆயில்யம் 11 நட்சத்திரம். மறுபடியும் கேதுவிலிருந்து மகம் என்று சிம்மராசியில் தொடங்கும். மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாக, அனுசம், கேட்டை, மூலம், பூராட, உத்திரார், திருவோணம், அவிட்டம், சதயம்
பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இப்படி கேது நட்சத்திரத்தில் முதலாக தொடங்கி புதன் நட்சத்திரம் முடிகிற மாதிரி 12 ராசிக்கு அது மாதிரி அடிப்படையில் பிரித்துள்ளார்கள். இந்த அடிப்படையில் ஒரு மனிதன் கேதுவின் திசையான அஸ்வனியில் ஜனனமாகியிருக்கிறான் என்றால் அவருடைய பிறந்த காலத்தில் அவருடைய ஜனனமாகும் பொழுது இருக்கக்கூடிய கேதுவுடைய இருப்பு, கேதுவுடைய திசை மொத்தம் 7 வருடம். 9 கோளிருக்கும் தசா இருப்பு எவ்வளோ என்று தற்போது சொல்லிவிடுகிறேன். கேதுவிற்கு 7 வருடம், சுக்கிரனுக்கு 20 வருடம், சூரியனிற்கு 6 வருடம், சந்திரனிற்கு 10 வருடம், செவ்வாய்க்கு 7 வருடம், ராகுவிற்கு 18 வருடம், குருவிற்கு 16 வருடம், சனி பகவான் 19 வருடம், புத பகவானிற்கு 17 வருடம். 9 கோள்களின் தசா புத்திகளை, அதாவது 9 கோள்களின் தசை மொத்தமாக கூட்டினால் 120 என்று வரும். ஒரு மனிதன் 120 வருடம் வாழ்ந்ததில்லை என்று குறிப்பிட்டு சொல்வார்கள் ஜோதிட ரீதியாக. எனவே ஒருவர் ஜனனமாகக்கூடிய நட்சத்திரம் கேதுவின் நட்சத்திரமான அஸ்வனியோ மகமாவோ மூலமாவோ இருந்தால் அது 7 வருடம் மொத்தம். அதில் அவர் பிறந்த டயத்தில் எத்தனை இருப்புன்னு சொல்லி செல்லிருப்பு போக கணக்கிட்டு அதிலிருந்து 2வது தசை சுக்கிரனோட தசை, 3வது தசை சூரியனோட தசை, 4வது தசை சந்திர தசை என்று வரிசையாக அடிப்படையாக வரும். இதற்கு தசா புத்தி பலன்கள் என்று பெயர். பிறக்கும்போது சூரியன் அடிப்படை கணிக்கக்கூடியது லக்கணம். லக்கணம் என்பது விதி. சந்திரன் பிறக்கும்போது எந்த ராசியில் இடம்பெற்றிருக்கிறாரோ அதற்கு பேர் ஜனன ராசி, ஜென்ம ராசி. சந்திரா லக்கணம் என்று அந்த சந்திரன் இடம்பெற்றுள்ள ராசிக்கு சொல்வார்கள். இப்படியாக நாம் பார்க்கலாம். மேலும் மிக விரிவான பலன்கள் அடுத்த ஒரு எபிசோடுகளில் சொல்ல இருக்கின்றேன். வாழ்க வளமுடன். என்னுடைய ஆதி கணபதி ஜோதிடர் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள். மேலும் பல நிகழ்ச்சி வர இருக்கின்றன. வாழ்க வளமுடன்.